ஹலோ நண்பர்களே, மீண்டும் மீண்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆமா, சில பல டவுட்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த பார்ட் டூ வீடியோ, பார்ட் டூ கிவ் அவே வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ஒரே பர்சன் வந்து ரெண்டு மூணு ராடு யூஸ் பண்ணலாமா? லைக் ஒரு பெயிட் காஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொன்று வந்து லூர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இல்ல, ஒரு பர்சனுக்கு ஒரு ராடு இல்ல ஒரு ஹேண்ட்லைன் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு மூணுலாம் யூஸ் பண்ணா தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். ஸோ அதனால ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு ராடு யூஸ் பண்றாங்கன்னா அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா லூர் யூஸ் பண்றது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரே இதுல தான் ஸ்டிக் ஆன் பண்ணிருக்கணும். நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் விஷயம் வந்து கேட்டீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் கேச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். யார் நிறைய மீன் பிடிக்கிறாங்களோ. ஸோ அதுல வந்து ஒருத்தர் சஜஷன் சொல்லியிருந்தாரு. சஜஷன் கரெக்டான சஜஷன் தான். என்னன்னா மினிமம் வந்து ஒரு 100 கிராம்ஸ்க்கு மேல மீன் பிடிக்கணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் சொல்றேன், சில பேர்னு சொல்ல சாரி. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன முள்ளு போட்டு சின்ன சின்ன மீன்லாம் நிறைய பிடிச்சிடலாம். 10 கிராம் 20 கிராம் அடிச்சு டக் டக் டக்குன்னு மாட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணி பேஸ் பண்ணி அந்த வின்னர்னு கன்சிடர் பண்ண முடியாது. மினிமம் அவங்க பிடிக்கிற மீன் வந்து 100 கிராம்ஸ்க்கு மேல இருக்கும். ரொம்ப கம்மி தான் 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸ்னா அட்லீஸ்ட் வந்து இவ்வளவு சைஸ்னா இருக்கணும் ஒரு மீன். ஸோ அதை தான் நம்ம கன்சிடரேஷன் பண்ணிப்போம். சப்போஸ் அது கீழே மீன் பிடிச்சிங்கன்னா நீங்களே தண்ணி உள்ள போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ரூல் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஆங்கிலர்ஸ் வர மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து ஒரு ஆங்கிலர் வந்து காசு பண்ணி இது பண்றோம், இன்னொரு மேல வந்து தூண்டில போடாம, இல்ல அவங்க லைன் இவங்க மேல போடாம, ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் டிசிப்ளினா ப்ராப்பரா நம்மளாம் ஆங்கிலர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால வந்து ப்ராப்பரா டிசிப்ளினா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, ஸோ அது மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நல்லா இருக்கும். அதுக்கு மாதிரி ஏற்கனவே ஒருத்தன் போட்டுருக்கானா அந்த இடத்துல கேப் விட்டு சரி அவர் போட்டுட்டோம்னு சொல்லி விடுங்க. ஸோ மத்த அதே இடத்துல திருப்பியும் காசு பண்ணி மொத்தமா சிக்காக்கி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஸோ அவ்வளவுதான், இதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் டவுட்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த என்ன லொகேஷனோ அது எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க உள்ள வந்து 7:30க்கு முன்னாடியே வரணும். 7:30க்கு முன்னாடி வரும்போதே அங்க முன்னாடி வந்து ஒரு ஆள் இருப்பாரு. அவர்ல வந்து உங்க பேரு உங்க ஃபோன் நம்பர் கிளியரா கொடுத்துட்டு அப்புறமா நீங்க வந்து காம்படிஷன்ல கலந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டைரக்டா போய் கலந்துக்காதீங்க. அப்புறம் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க பேர் இல்லைன்னா அவங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ அதனால பேரு ஃபோன் நம்பர் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அப்புறமா உள்ள போங்க. ஸோ இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் டிசம்பர் 8 வந்து காத்து மழை எதனா வந்துச்சுன்னா அப்படியே நெக்ஸ்ட் சண்டே நடக்கும். நெக்ஸ்ட் சண்டே ஐ திங்க் டிசம்பர் 15th நினைக்கிறேன். ஆமா, டிசம்பர் 15th நடக்கும். ஸோ இதுதான். ஸோ இது அர்ஜென்ட்டா ஒரு ஷார்ட் டக்குன்னு சொல்லி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை தவிர எனக்கு தெரிஞ்சு பெரிய டவுட்ஸ் வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இது கூட ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராப்பரா பண்ணுங்க. அப்புறம் சேஃபா பண்ணுங்க, சேஃபா பண்ணுங்க, சேஃபா பண்ணுங்க. நிறைய தடவை சொல்றோம். ஸோ சேஃபா பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேற எதனா டவுட்ஸ் இருந்தா பார்ப்போம். இதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ டைரக்டா நம்ம வந்து கிவ் அவே காம்படிஷனை சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.